ஆஸ் அ ரீட்டைல் இன்வெஸ்டர் நீங்கள் என்ன பண்ணால் நீங்கள் டைரெக்டாக இந்த நேரத்தில் ஸ்டாக் வாங்குறது ரொம்ப ஆபத்தான காரியம். ஏன்னா எந்த ஸ்டாக்கில் பட்ஜெட்டில் எப்படி எஃபெக்ட் ஆக போகிறது, எப்படி ஏர்னிங் வர போகிறது கிடையாது, ரைட்? பட் அட் சேம் டைம் நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் கையில் பணத்தை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் சரியான நேரத்தில் சரியான ஸ்டாக்கை வாங்குவான். ஸோ என்னை பொறுத்த மட்டும் இந்த நேரத்தில் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் மியூச்சுவல் ஃபண்டை நம்பி பணத்தை போடுங்க. அண்ட் அதே சமயத்தில் எஸ்ஐபி 26,000 கூட எஸ்ஐபி போடுறவங்கலாம் இந்த ஒரு மாதம் 2 மாதம் கொஞ்சம் அவங்க எஸ்ஐபியை டபுள் பண்ணிட்டாங்கன்னா ருபி காஸ்ட் ஆவரேஜிங் அப்படின்னு ஒன்று எஸ்ஐபியில் இருக்குது. எவ்வளோ மார்க்கெட் விழுறதோ அப்போ நீங்கள் பணம் போட்டிங்கன்னா அந்தளவுக்கு நிறைய யூனிட் கிடைக்கணும், அந்த அப்ரிசியேஷனும் அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இது ஒரு எஸ்ஐபியை டாப்அப்போ இல்லை டபுள் பண்ணுறது, இந்த அடுத்த மாதம் இன்ஸ்டால்மெண்ட்டை மட்டும் டபுள் பண்ணிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜருக்கு அந்தளவுக்கு நீங்கள் அவங்க கையை பலமாக்கிப்பீங்க, அவங்க வாங்குறதுக்கும் சக்தி கொடுப்பீங்க. அது அல்டிமேட்டாக உங்களுக்கு லாபத்துக்கு தான் வரும். ஸோ ரிலை ஆன் மியூச்சுவல் ஃபண்ட் இந்த டைமில் நம்பி மியூச்சுவல் ஃபண்டில் பணத்தை போடலாம். அண்ட் டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த இயர் ப்ரோக்ரஸ் ஆக ஆக பட்ஜெட்டில் டெஃபினட்டாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சில டெசிஷன்ஸ்லாம் வந்தால் டெஃபினட்டாக இந்தியன் எக்கானமி இந்தியன் மார்க்கெட் ரெண்டும் அப்ஸ்விங்கில் போகலாம். அதனால் ஒரு கவலையும் வச்சுக்க வேணாம், யாரும் பயப்பட வேணாம். பட் ரீட்டைல் ஈக்விட்டி இன்வெஸ்டரும் சரி இப்போ குவைட்டாக இருக்கட்டும், ரீட்டைல் ட்ரேடர் இப்போ டெஃபினட்டாக குவைட்டாக இருக்கணும். வாங்கி விக்கி பை நவ் செல் டுமாரோ அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப ஒரு ஆபத்தான. ஒரு 2 வீக்ஸ்க்கு மார்க்கெட் வாலட்டைலாக தான் இருக்கும். கொஞ்சம் பேட் நியூஸ், ஒரு கம்பெனியோட எர்னிங்ஸ் பேடாக வரும், இன்னொரு குட்டாக வரும். ஸோ இப்போ வந்து குவைட்டாக வெளியில் உட்காரது பெட்டர் ஆஸ் அ ரீட்டைல் ஸ்பெக்குலேட்டர் அண்ட் அ ரீட்டைல் இன்வெஸ்டர். பணம் போடுறது தான் மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக போடுது.